பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒரு ஆலயத்திற்குள் இரவு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சிலர் மட்டும் வந்திருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த சபையின் போதகர் மிகுந்த உற்சாகத்தோடு பாடல்களை பாடி ஜனங்களை அபிஷேகத்தில் நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஆலயத்திற்கு எதிராக செயல்படும் சகோதரன் ஒருவர் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தார். நடு நிசி இரவு என்பதாலும் ஊரே அமைதியாயிருப்பதாலும் சற்று அதிகமாகவே ஆராதனையின் சத்தம் வெளியே கேட்டது. தூக்கம் வராதபடியினால் புரண்டு புரண்டு படுத்த பக்கத்து வீட்டு மனிதர் எரிச்சலுடன் போலீஸ் நிலையம் சென்று ஆலயத்தின் மீதும் போதகர் மீதும் அந்த இரவிலேயே புகார் செய்தார். போலீசாரும் வந்து ஆலயத்திற்குள் சென்றார். ஆனால் ஆலயத்தின் கடைசி சேரில் ஒரு விசுவாசி நல்ல குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த போலீஸ் அதிகாரி புகார் கொடுத்தவரிடம், இவ்வளவு சத்தத்திலும் ஒரு மனிதன் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்க கூடுமானால் நீ ஏன் உன் வீட்டிற்குள் தூங்கக்கூடாது? இனிமேல் இப்படியெல்லாம் புகார் கொடுக்க வராதே என அனுப்பிவிட்டாராம். பார்த்தீர்களா? ஒரு பக்கம் இந்த தீர்ப்பு ஆலயத்திற்கு சாதகமாக இருந்தாலும் இன்னொரு புறம் ஆலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்ததை மறந்து தூங்குகிற ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் தூங்கினால் சத்துரு வந்து களைகளை விதைத்து விடுவான். ஐத்திகு என்னும் வாலிபன் மேல் வீட்டிலே ஜன்னலில் உட்கார்ந்து பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். நெடுநேரம் பவுல் பிரசங்கம் பண்ண ஐத்திகு மிகவும் தூக்கமடைந்தான். நித்திரை மயக்கத்தினால் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாய் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். எனவே எப்பொழுதும் விழித்திருப்போம். விழித்திருந்து மணவாளனின் வருகைக்காய் காத்திருப்போம். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் என்னோடு ஏதாவது ஒன்றை பேச மாட்டாரா என்ற தாகத்தோடு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நான் வெறுமையாய் வீடு செல்லக்கூடாது, தேவ சத்தத்தை கேட்டுத்தான் நான் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பமும் நமக்குள் காணப்பட வேண்டும். அப்படியான வாஞ்சையும் விருப்பமும் நமக்குள் காணப்படும் என்று சொன்னால், எத்தனை சோர்வுகள் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் நாம் ஆலயத்தில் தூங்க மாட்டோம். எனவே ஆலயம் செல்லுவது கடமைக்காக அல்ல, கர்த்தரின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவதற்கே என்பதை உணருவோம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று. எனவே முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.